ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐஆர், அதாவது ஓட்டர் ஐடிக்கு கொடுக்குற புது ஃபார்ம். எஸ்ஐஆர்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். ஸ்பெஷல் இன்டென்டிவ் ரிவிஷன், அதாவது நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டிருக்க தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தான் இது. இதில் வந்து இப்போ எல்லாருக்கும் ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருந்தாலும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மில் இருக்க A to Z டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டிருக்க இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தனியாகவும் 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க தனியாகவும் ஃபில் பண்ணணும். அது எந்த இடத்துல மாறுதுன்னு நான் சொல்கிறேன். A to Z என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் யார்கிட்ட வாங்கலாம், எங்கே தருவாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்க ஏரியாலேயே BLO அப்படின்றவங்க உங்கள் தொகுதிக்கோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இருந்து இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மில் வாங்கிட்டு நீங்கள் என்னென்ன செக் பண்ணணுன்னா, உங்களோட பெயர், வாக்காளரின் பெயர், அப்புறம் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது ஓட்டர் ஐடி வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் செக் பண்ணணும். அப்புறம் உங்களோட அட்ரஸ், இதெல்லாம் அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வரிசை எண், அதாவது உங்களோட அந்த தொகுதியில் இருக்க உங்களோட சீரியல் நம்பர், உங்களோட பேர் இருக்க சீரியல் நம்பர், பாகம் எண், அப்புறம் எந்த ஸ்கூலில், அதாவது எந்த பூத்தில் ஓட்டு போடுறீங்க அதோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதி, அதாவது நீங்கள் எந்த தொகுதியா அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மாநிலம், நீங்கள் எந்த ஸ்டேட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பக்கத்தில் ஒரு QR கோட் இருக்கும். இந்த ஃபார்மோட முக்கிய தன்மை என்னென்னா, இதில் சீரியல் நம்பர் கிடையாது. ஸோ ஜெராக்ஸ் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஃபார்ம் எப்போயும் வாங்கினீங்கன்னா பென்சிலில் ஃபில் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபில் பண்ணுங்கள். எந்தவித அடித்தல் திருத்தலும் பண்ணிடக்கூடாது, கிழிச்சிடக்கூடாது, டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் திரும்ப ஃபார்ம் வாங்கலாம், ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இது QR கோட் இருக்கும். அந்த QR கோட் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. அது பக்கத்தில் உங்களோட புது ஃபோட்டோ ஒட்டணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் செக்மெண்ட். இதுதான் பேசிக் செக்மெண்ட். இது எல்லாத்துக்குமே காமன் தான். 40 வயசு இருந்தாலும் சரி, எத்தனை வயசு இருந்தாலும் சரி, இது காமன். ஸோ இதில் பிறந்த தேதி, அப்புறம் ஆதார் அட்டை நம்பரு, அப்புறம் கைபேசி எண், தந்தையின் பெயர், அவரோட ஓட்டர் ஐடி நம்பர், தாயின் பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், துணைவர்னா கணவன் அல்லது மனைவி, ஸோ அவங்களோட பேர், ஓட்டர் ஐடி நம்பர். இதில் ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க பேர் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தந்தை தாய் பேர் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்த தேர்ட் செக்மெண்ட். இந்த தேர்ட் செக்மெண்ட்டில் இப்போ உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக 2005 ஓட்டு போட்டிருப்பீங்க. அப்படி போட்டிருந்தீங்கன்னா அப்போ ஒரு எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த எஸ்ஐஆரில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அப்போ இருந்த நம்பர், புது நம்பர் இல்லை, பழைய நம்பர், TN ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் கொடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஓட்டர் ஐடி நம்பர். அதுக்கப்புறம் உறவினர் பேர்னால் உங்கள் அப்பா பேர்னு அர்த்தம். ஸோ அது கொடுத்துக்கோங்க. உறவுமுறை தந்தைன்னு கொடுத்துக்கோங்க. மாவட்டம் எந்த மாவட்டம், மாநிலம் எந்த மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், அப்போ இருந்தவங்க சட்டமன்ற தொகுதி, அது மேபி நிறையா பேத்துக்கு மாறி இருக்கும் 2005 2002. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர் கேட்டிருக்காங்க, பாகமெண், வரிசை எண், இதெல்லாம் இப்போ இருக்கிறது போடக்கூடாது. இப்போ இருக்கிறது நமக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ இருந்தது 2002 2005 இருக்கிறத கொடுக்கணும். அப்படி தேர்ட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு இல்லை, நான் அதுக்கப்புறம் தான் ஓட்டு வாங்கினேன், 2006 அப்புறம் தான் எனக்கு 18 வயசு ஆச்சு, அதுக்கப்புறம் தான் ஓட்டு வாங்கினேன் அப்படின்னா இந்த செக்மெண்ட், அந்த 4th செக்மெண்ட்டை ஃபில் பண்ணணும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் உறவினரின் எஸ்ஐஆர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ 2002 2005 இருந்திருக்கும். அதாவது அவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்கள் எக்ஸாம்பிளுக்கும் இப்போ மேலே உங்கள் அப்பா பேர் கொடுக்குறீங்க பேரில், அதே மாதிரி ஓட்டர் ஐடி எண் இந்த பழைய ஓட்டர் ஐடி நம்பர், உங்கள் அப்பாவோட பழைய ஓட்டர் ஐடி நம்பர், உறுப்பினர் பேருன்னு உறவினரின் பேர் உங்கள் அப்பாவோட அப்பா பேர் கொடுக்கணும். இதில் அதுதான் உறவினரின் பேர்னாலே தந்தை பேர்னு அர்த்தம். ஸோ உறவு அவருக்கு தந்தை தான். ஸோ தந்தைன்னு கொடுத்துடணும். மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி அப்போ இருந்தது 2002 2005 உங்கள் அப்பாவுக்கு இருந்தது. அதாவது நீங்கள் யாருக்கு எந்த உறவினர், உங்கள் அம்மாவுக்கு இருந்ததோ, உங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்ததோ யார் வேணால் கொடுக்கலாம். சட்டமன்ற தொகுதி எண் அப்போ இருந்தது, பாகம் எண், வரிசை எண், இதெல்லாம் நீங்கள் மேலே யார் பேர் கொடுக்குறீங்களோ அவங்களோட டீட்டெயில் தான். ஸோ இங்கே வந்துடுங்க. இங்கே இதெல்லாம் படிச்சுட்டு கீழே சைன் போட்டுருங்க. அப்படி சைன் போட தெரியல அப்படின்னா இடது கை பெருவிரல் ரேகை வைக்கணும். வச்சுட்டு
2 ஃபார்ம் இருக்கும். 2 ஃபார்ம்லேயும் இதே மாதிரி ஃபோட்டோ ஒட்டி சைன் போட்டு ஃபில் பண்ணி சைன் போட்டு உங்களோட பிஎல்ஓ ஆஃபீஸர் மேலே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க கான்டாக்ட்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்க வரலன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்கே போய் இருக்காங்களோ அங்கே போய் கேட்டு கொடுத்துடலாம். உங்களோட அட்ரஸ் லொக்கேஷனுக்கு நியர்பை தான் இருப்பாங்க எப்படி இருந்தாலும். ஸோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபார்ம் மட்டும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் மறுபடியும் சொல்கிறேன், இதில் எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பென்சிலில் ஃபில் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் காப்பி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.